Hi friends, welcome to Paul's app. GBU ரீசெண்டாக தல அஜித் அவர்கள் நடித்து வெளியான படம் தான் வந்து குட் பேட் அக்லி. இந்த மூவியில் வந்து பார்த்தீங்கன்னா அர்ஜுன் தாஸ் வந்து வில்லனாக பண்ணியிருப்பார் அண்ட் மியூசிக் டைரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜிவி பிரகாஷ் குமார் தான் மியூசிக் பண்ணியிருப்பார். ஸோ இந்த ஒரு படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கான்ட்ரவர்சி வந்து வெளியே வந்திருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இசைஞானி இளையராஜா அவர்கள் வந்து 5 crores காம்பன்சேஷன் கேட்டு குட் பேட் அக்லி படத்தோட ப்ரொடியூசருக்கு வந்து லீகல் நோட்டீஸ் வந்து அனுப்பிச்சிருக்காரு. குட் பேட் அக்லி படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 3 பாட்டு வந்து இளையராஜா அவர்களால் கம்போஸ் பண்ண பாட்டு வந்து அன்ஆத்தரைஸ்டாக வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க ஜிபியு படத்தில். என்னோட ஆத்தரைசேஷன் இல்லாமல் அந்த 3 பாட்டை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்க ஜிபியு படத்தில் அப்படின்னு சொல்லிட்டு இளையராஜா அவர்கள் வந்து லீகல் நோட்டீஸ் வந்து அவரோட லாயர் மூலியமாக வந்து இப்போ சென்ட் பண்ணியிருக்காரு. ஸோ மைத்ரி மூவி மேக்கர்ஸ் இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜிபியு படத்தோட ப்ரொடியூசர். ஸோ அந்த ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ்க்கு வந்து அகேன்ஸ்டாக வந்து லீகல் நோட்டீஸ் வந்து இளையராஜா அவர்கள் சென்ட் பண்ணியிருக்காரு. 3 பாட்டு என்னென்ன பாட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒத்த ரூபா தாரேன், ஏன் ஜோடி மஞ்சக்குருவி அண்ட் இளமை இதோ இதோ. இந்த 3 பாட்டையுமே வந்து அவரோட ஆத்தரைசேஷன் இல்லாமல் வந்து அந்த படத்தில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து அவர் இந்த லீகல் நோட்டீஸ் வந்து அனுப்பியிருக்காரு. எஸ்பெஷலி வந்து அந்த இளமை இதோ இதோ சாங்கை வந்து பார்த்தீங்கன்னா அர்ஜுன் தாஸ் வந்து எங்கெல்லாம் வராரோ அந்த இன்ட்ரோடக்ஷன் சீன்லேருந்து எல்லாத்துலேயுமே வந்து அந்த பாட்டு நிறைய வாட்டி எக்ஸ்டென்சிவாக யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அந்த லீகல் நோட்டீஸில். ஸோ இந்த குட் பேட் அக்லி டீமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நெருக்கடி ஏற்பட்டிருக்கு. அவங்க அந்த 5 crores கொடுத்து காம்பன்சேட் பண்ணுவாங்களா இல்லைனா வந்து லீகலாக வந்து ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது வந்து பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சுமேல் பாய்ஸ் ஒரு நல்ல இட்டு கொடுத்த படம். அந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கண்மணி அன்போட காதலன் அப்படின்னு சொல்லிட்டு குணா படத்தில் ஒரு பாட்டு வந்திருக்கும். அந்த பாட்டை வந்து இளையராஜா அவர்களுடைய ஆத்தரைசேஷன் இல்லாமல் யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சுமேல் பாய்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண ப்ரொடியூசர் மேலேயுமே வந்து லீகல் நோட்டீஸ் அனுப்புனாரு அப்படிங்கிறது வந்து குறிப்பிடத்தக்கது. குட் பேட் அக்லி டீம் வந்து இதை எப்படி ப்ரொசீட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத வந்து பொறுத்து தான் பார்க்கணும். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு பால்ஸ் ஆப்க்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் நம்மளோட அஃபிஷியல் இன்ஸ்டாகிராம் பேஜ் பால்ஸ் ஆப் அஃபிஷியலுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க.